ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருத்தர் மாடு வச்சு வயலில் உழுதுகிட்டு இருக்காரு. ரொம்பவே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு ஹாப்பியாக உழுதுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பக்கத்து போன ஒரு அரசர் என்ன பண்ணியிருக்காரு, இவன் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கான், நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து பத்து இருக்குது, ஆனால் நம்மளால் எப்படி ஜாலியாக இருக்க முடியலன்னு இறங்கி போகிறாரு. வண்டியை விட்டு இறங்கி போயிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலைன்னு கூப்பிட, ஐயா என்னால் வர முடியாது, நான் வேறு ஒருத்தவங்களோட வயலில் உழுகிறேன், என்கிட்ட நிலம்லாம் எதுவும் கிடையாது, நான் இதை உழுது முடித்தாதான் அவர் எனக்கு ஒரு நாளைக்கு 8 அணா தருவாருன்னு சொல்கிறாரு. 8 அணா வச்சுட்டு எப்படி நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கும் என்னோடைய மனைவிக்கும் 2 அணா, என்னோடய தங்கச்சி ஒருத்தி வாழாமல் வந்து என் வீட்டில் இருக்கா, அவளோட குழந்தையோட, அவங்களுக்கு 2 அணா கொடுத்துருவேன், என் பசங்களுக்கு 2 அணா கொடுத்துருவேன், 2 அணாவை நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து அரசருக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருக்குது அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம வச்சிருக்கிற பணத்தை எந்த அளவுக்கு நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செலவு பண்ணுறோம் அப்படின்றதுல மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கா அப்படின்றது அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுதான்.